ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் சண்டே மார்க்கெட் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்கெட் அப்டேட். ஏன்னா சனிக்கிழமை பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சு. இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். இதுல எதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல பாசிட்டிவா போக போகுதுன்னு இந்த பட்ஜெட்னாலேயே சாட்டர்டேவும் ஷேர் மார்க்கெட் நடந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம். வேகர்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு அதாவது சாட்டர்டே பாத்தீங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்திருக்கு? இன்னொன்னு ஷேர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் பிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. நாங்க இன்னைக்கு போற பட்ஜெட்டை பார்த்து நல்லா அப்படி எகிரி அடிக்கும்னு நினைச்சோம். பட் ஒன்றும் பெருசா இல்ல. என்ன பட்ஜெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். ஆமாமா, ஒன்னு பட்ஜெட்டுக்காக மார்க்கெட் ஆன் வச்சாங்க. ஓகே, ஸோ சனிக்கிழமை ஜெனரலாக மார்க்கெட் இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சனிக்கிழமை நேற்று என்ன ஆயிருக்குன்னா, சென்செக்ஸ் வெறும் 5 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஒரு 25 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு மிக்ஸ்டு க்ளோசிங் சொல்லலாம். சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கணும், ரெண்டுமே ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும். ஆனால் ஒன்று க்ரீன் ஒன்று ரெட்டு. ஓகே, ஃப்ளாட்டிஷ், ரொம்ப ரொம்ப ஃப்ளாட் க்ளோசிங்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நல்லா எகிரி அடிக்கும்னு நினைச்சோம். ஆனால் மார்க்கெட் மேலே போல. இன்ட்ராடே நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் நல்லா பயங்கரமா ஸ்விங் எல்லாம் கொடுத்துச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஜென்ரலா பட்ஜெட்டுக்காக இந்த டைம் சனிக்கிழமை மார்க்கெட் ஃபுல் டே வேலை செஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஏன் மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கல? மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கல பிகாஸ் சாட்டர்டே சண்டே எஃப்ஐஐஸ் ஜெனரலா லீவ்ல இருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, டொமஸ்டிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் லீவ்ல இருப்பாங்க. ஸோ வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஜென்ரலா சில டைம் நம்ம ஒரு ட்ரையல் ட்ரேடிங் வைப்பாங்க 2 ஹவர்ஸ்க்கு 1 ஹவருக்கு. இப்போ தீபாவளிக்கு வைப்பாங்க 1 ஹவர். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் இவங்க எல்லாம் லீவ்ல இருக்கிறதுனால மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓகே, ஸோ இந்த ரியல் மூவ்மெண்ட் பட்ஜெட்டோட உங்களுக்கு மண்டேல இருந்து தான் தெரியும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது மார்க்கெட் சல்யூட் கொடுக்குதா இல்லையான்னு அது தெரியும். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, மார்க்கெட் ரொம்ப பெருசா எகிராது. எதுக்குன்னா மார்க்கெட் போன 3 நாளா மேலதான் போயிட்டு இருக்கு. பட்ஜெட்ல ஏதாவது ஒரு நல்லது வரும்னு நினைச்சிட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இவ்வளவு மேல போனதுனால மேபி கொஞ்சம் மேல போகலாம், ஆர் கொஞ்சம் ஃபிளாட்டிஷா திருப்பி முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சனிக்கிழமை இல்ல ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் இது நீங்க டாபிக் போடும்போது மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்க. ஆமா ஆமா, ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன்? கிளியரா சொன்னேன். இந்த டைம் பிரதமர் என்ன சொல்லிருக்காருன்னா, லக்ஷ்மி அம்மனோட ஆசீர்வாதம் மிடில் கிளாஸ்க்கு தேவை. ரைட்டா? ஏழை மக்களுக்கு தேவை. அப்புறம் பிரசிடென்ட் கூட பேசும்போது மிடில் கிளாஸ் பத்தி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க கூட இதுதான் பேசினாங்க. ஸோ நான் ஃப்ரைடே என்ன எக்ஸ்பெக்டேஷன் சாட்டர்டே ஆகும்னு சொல்லும் போது நான் இதுதான் சொன்னேன். தட் இஸ் என்னன்னா மார்க்கெட் ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரிலீஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைம் பட்ஜெட்ல. ஓகே, ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி மார்க்கெட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இந்த சென்ஸ் பட்ஜெட்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ மிடில் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஹைலைட்டே நேற்று, தட் இஸ் சாட்டர்டேவோட ஹைலைட்டே நீங்க ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கே இதுதான். என்ன, மிடில் கிளாஸ்க்கு இந்த டைம் பயங்கரமான ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எந்த இன்கம் 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீயா இருந்ததோ அது இப்போ 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது ரிபேட் சிஸ்டம். ஓகே, 12 lakhsனா நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு 12 lakhs வரைக்கும் 0 அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஆனா ஜென்ரலா இப்போ ஒருத்தர் புதுசா ஒரு ஜாப் ஜாயின் பண்றாரு, சம்பளத்துக்கு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு, காலேஜை முடிச்சு. அவர் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வருதுன்னு வைங்களேன், அவர் 1 பைசா டாக்ஸ் கொடுக்க மாட்டார். ஸோ இதுல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி மக்களுக்கு இது டைரக்டா பெனிஃபிட் வரப்போகுது. ஸோ
இவ்வளோ வரைக்கும் போன 10 வருஷத்துல வந்து மிடில் கிளாஸுக்கு வந்து ஸ்லோவா தான் டாக்ஸை வந்து ஏற்றினாங்க. எனக்கு தெரிஞ்சு 2,50,000 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தது 2014. ஓகே, ஸோ 2,50,000 வந்து 3 ஆக்குனாங்க, 3 வந்து 5 ஆக்குனாங்க, 5 வந்து 7 lakhs ஆக்குனாங்க. ஆனா ஒரடியா 5 லட்சம் ஜம்ப் 7ல இருந்து 12 வந்து போன 30 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய ஜம்ப். ஓகே, இது வந்து எதுக்கு ஆயிருக்கலாம்னு நான் சொல்றேன். இப்போ எதுக்குன்னா லாஸ்ட் 10 yearsல வந்து எல்லாருக்கும் பப்ளிக் மெமரி வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். ஓகே, ஸோ 2014 வந்து கவர்மெண்ட் மாறும்போது நமக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம மறந்து போயிருப்போம். என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது, ஸ்கேம்ஸு, என்பிஏ, பிஎஸ்சி பேங்க் வந்து நிறைய என்பிஎஸ் எல்லாம் இருந்தது. இந்த இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டிங்ல வந்து இருக்கு. ஓகே, அதுக்காக கவர்மெண்டால இப்போ பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியும். அது ஒன்று. சரி, இது வந்து மிடில் கிளாஸுக்கு. ஓகே, இப்போ மெயின் விஷயம் என்னன்னா ஓவரால் பட்ஜெட் வந்து எப்படி இருந்திருக்கு. ஸோ ஓவரால் பட்ஜெட் என்ன சொல்லலாம்னா ஒரு அபவ் எக்ஸ்பெக்டேஷன். என்ன எதுக்குன்னா நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டாங்க எவ்வளோ வந்து கொடுக்கலாம் டாக்ஸ் ஃப்ரீ, எவ்வளோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, எவ்வளோ சொல்லாங்கன்னா. ஸோ 7 லட்சத்து வந்து பாசிட்டிவா இருக்கவங்க வந்து நான் வந்து ஒரு 8, 9 நினைச்சேன். சில பேர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறவங்க வந்து 10 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா இது 12 வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். 12 வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அபவ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த டைம் வந்து மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது ஒண்ணு. ஸோ என்னன்னா இப்போ வந்து நீங்க 7 லட்சம் ரூபாய் சந்தேகம் என்னன்னா இந்த 12 லட்சம் வரைக்கும் வந்து வருமான வரி விலக்கு அப்படின்றது இது வந்து இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க சார். இது எனக்கே வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இத பத்தி நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா முதல்ல 7 லட்சம்லயும் இதே சிஸ்டம் தான் இருந்தது, 12 lakhs இதே சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிபேட் சிஸ்டம். ஃபைன். ஸோ ஸ்லாப் இருக்கு, இப்போ கூட ஸ்லாப் இருக்கு. 0 ஒரு 4 lakhs வரைக்கும், 4ல இருந்து 6 8 லட்சம் வரைக்கும், 8ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து டோட்டலா டாக்ஸ் ஃப்ரீ இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 12 lakhs வரைக்கும் இருந்தா கூட ஒரு ஸ்லாப் இருக்கு. ஓகே, அந்த ஸ்லாப் படியா உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் வருதுன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றோம், 100 ரூபாய் டாக்ஸ் வருதுன்னா அந்த 100 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து ரிபேட்டா கொடுத்துரும். ஓகே, ஸோ அந்த 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வந்து 0 டாக்ஸ். ஃபைன். மற்றவங்க இப்போ நான் வந்து 12க்கு மேல சம்பாதிக்கிறேன். ஓகே, ஸோ 12க்கு மேல சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த ரிபேட் கிடைக்காது. புரியுதா? ஸோ அவங்க வந்து ஃபுல்லா 12 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீன்னு இல்லை. அத முதல்லயும் இப்படிதான் இருந்தது. இதுக்கு எது காரணம்னு கூட நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்போ திட்டுவாங்க, எதுக்குன்னா அப்போ டாக்ஸ் ஃப்ரீ இல்லையா? இல்ல, இது வந்து ரிபேட் சிஸ்டம். எதுக்கு இந்த ரிபேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுவும் நான் வந்து லாஜிக்கலா சொல்றேன். நீங்க வந்து நியூட்ரலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, லாஜிக் வந்து புரியும். என்னன்னா இப்போ ஸ்லாப் இருக்கு. ஓகே, அந்த ஸ்லாப் படி உங்களுக்கு வந்து 12 lakhs வரைக்கும் என்ன டாக்ஸ் வருதோ அந்த வந்து டாக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ரிபேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 0 டாக்ஸ் ஆயிடும். ஆனா 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சீங்கன்னா இந்த டாக்ஸ் ரிபேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? ஓகே. ஸோ 12 lakhs மேல சம்பாதிச்சா இந்த ரிபேட் வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இதுல ஆட் ஆகாது. இது வந்து வெறும் நான் சேலரி இன்கம், பிசினஸ் இன்கம் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ என்ன 12 lakhs வரைக்கும் சம்பாதிச்சா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 50,000 ரூபாய் டாக்ஸ் வருதுன்னு வைங்களேன், அது வந்து ரிபேட் கிடைக்காது. ஆனா இப்போ வந்து ஸ்லாப் மாத்திருக்காங்க கூட. ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஸ்லாப் நீங்க வந்து ஹையஸ்ட் ஸ்லாப்ல இன்னைக்கு இருக்கீங்கன்னு வைங்களேன், 24 lakhs அண்ட் அபவ் நீங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 1,10,000 rupees டாக்ஸ் கம்மியா வரும். இப்போ ஏன் ஆனுவல் இன்கம் வந்து 20 lakhs. ஓகே, 20 lakhs அண்ட் அபவ். ஸோ நான் போன வருஷம் 5 லட்சம் டாக்ஸ் கட்டிருக்கேன்னா இந்த வருஷம் வந்து 3,90,000 தான் எனக்கு வந்து டாக்ஸ் வரும். 1,10,000 வந்து எனக்கு பெனிஃபிட் வரும். ஸோ எனக்கு வந்து 12 lakhs டோட்டலா வராது. ஆனா இதுல வந்து 12 lakhs சொன்ன உடனே 95% மக்கள் மிடில் கிளாஸ் வந்து இதுல கவர் ஆயிடுறாங்க 1 லட்சம் சேலரி வரைக்கும். ஓகே, ஸோ 1 லட்சத்துக்கு மேல வந்து நிறைய பேர் இல்ல, 1 லட்சத்து வரைக்கும் மெஜாரிட்டி அதுல வந்து கவர் ஆயிடுறாங்க. அதனாலதான் மக்கள் வந்து ஓவராலா ஹாப்பியா இருக்காங்க. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்பர் விஷயம். ரெண்டாவது, ஏன் சார் இந்த பிளாட்டா டாக்ஸ் கொடுக்கக்கூடாது? எதுக்கு ரிபேட் எதுக்குன்னா, ரிபேட் வாங்குறதுக்கு நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகே, மொட்டையா 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னா நீங்க 12 lakhs கீழே இருந்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டீங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸ் ஒரு நாட்டோட
ப்ரோக்ரஸ் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், மற்ற IMF இதுலலாம் நீங்க வந்து போனீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா அவங்க வந்து எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. புரியுதா? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மொட்டையா சொன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் நெகட்டிவ் ஃபார் தி கண்ட்ரி. ஆனா ரிபேட் வாங்குறதுக்கு இப்போ நீங்க 12 lakhs வரைக்கும் இன்கம் இருந்தாலும் நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட அசஸ்மெண்ட் அங்க வந்து வருது இல்ல டீடைல்ஸ். ஓகே, இத்தனை இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, ஃபைல் ஆகுது. அதுதான் லாஜிக் ரிபேட்டுக்கு. புரியுதா? ஸோ இது வந்து மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு தவிர நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எதுக்குன்னா இப்போ ஃபார்மால கூட நிறைய அனௌன்ஸ் அதான் சொல்றேன். ஸோ நிறைய செக்டர்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்து 2 மணி நேரம் பேசின ஸ்பீச்சை வந்து நம்ம வந்து இங்கே பேச முடியாது. ஆனால் ஓவரால் ஃபார்மால வந்து பெனிஃபிட்டு. இப்போ 2வது வீடு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து செகண்ட் ஹவுஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாரு, ரெண்ட்டுக்கு விடுறாரு. அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அது முதல்ல இல்லை, இன்வென்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அதுவும். ஓகே. ஸோ என்ன ஆகும், ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சிஸ்டமை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. விவசாயிங்க ஆல்மோஸ்ட் 1.8 crore ஃபார்மர்ஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு ஸ்கீம், அதுலேயும் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்கீமில் எத்தனை பேர் அது பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, டேக்ஸ்னால இந்த 5 lakh எக்ஸ்ட்ரா இன்கம், இவ்வளோ பணம் வந்து மக்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ கவர்மெண்ட் இந்த டைம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நான் ₹1 உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கி அதை செலவு பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ₹1 நான் உங்க கையில் விட்டுறேன். ஸோ தட் அந்த ₹1 எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துருங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து பொருள் வாங்கும்போது எக்கானமிக்கு வந்து பூஸ்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணும்போது எக்கானமிக் பூஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஓவரால் வந்து பட்ஜெட் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லக்கிலி குறைக்கல. 10.18 lakh crores வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதே எதிர்பார்த்த மாதிரியே பண்ணாங்கன்னா அதுவும் வந்து நாட்டுக்கு வந்து பெனிஃபிட் வரப்போகுது. ஸோ ஃபார்மா ஸ்டேட்டாகவே பெனிஃபிட்டு, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டு, ரியல் எஸ்டேட்டுக்கு பெனிஃபிட்டு, அப்புறம் இந்த வெஹிக்கல்ஸு, பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பேட்டரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில செக்டர்ஸ் வந்து கிளியர் கட்டாக வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக 10.18 lakh crores சொன்னால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து வரப்போகுது. ஸோ ஓவரால் வந்து ஒரு டீசெண்டான பட்ஜெட்னு சொல்ல முடியும். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஓவரால் மிடில் கிளாஸ் வந்து இந்த பட்ஜெட்னால ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் சொல்ல போனால் 20 lakhs மேலே சம்பாதிக்கிறேன். இப்போ நான் வந்து 20 lakhs மேலே சம்பாதிக்கிறேன். எனக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இல்லை, 1,10,000 தான் எனக்கு பெனிஃபிட். ஆனால் மற்றவங்க 5 lakhs டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ வந்து பெரிய அமௌண்ட். ஓகே, அந்த விஷயம் மேடம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. இப்போ இதோட பாசிட்டிவ் வைப் அப்படின்றது நமக்கு மண்டே தான் இப்போ ஷேர் மார்க்கெட்ல எதிரொலிக்குமா சார்? எல்லாம் போய் இது வந்து ஒரு இமீடியட் ஷார்ட் டேர்ம் மெஷர் இல்லை இது. ஸோ பாசிட்டிவ் ஒரே நாளில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதோட இப்போ ஏன்னா இந்த டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் வந்து அடுத்த வருஷத்துல தான் பெனிஃபிட். கரெக்டா? ஏப்ரல் தான். ஸோ இது வந்து ஒரு மீடியம் டேர்ம். என்னன்னா இவ்வளோ வரைக்கும் ஒரே ஒன்று இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எலெக்ஷனுக்காகவோ அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் கொடுக்கலான்னு அந்த மாதிரி அவங்க வந்து இவ்வளோ வரைக்கும் பண்ணதில்லை. ஓகே. இப்போ சில பேர் சொல்லலாம் டெல்லி எலெக்ஷன் இருக்கு, அதுக்கு தான் 1 nation 1 pollன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும், இந்த மாதிரிலாம் விளையாடவே தேவையில்லை. ஸோ அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஆனால் எலெக்ஷனுக்கும் இதுக்கு வந்து இவ்வளோ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பண்ணல. ஸோ இவங்க வந்து மீடியம் டேர்ம் டு லாங் டேர்முக்கு தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதே ஃபோக்கஸ் பண்ணதுனால இது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்வென்ட் இப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-3 நாளுக்கு அப்புறமா RBI பாலிசி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே வரலாமா, அந்த சான்சஸும் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வந்தால் மேபி ருப்பி வந்து கொஞ்சம் டெப்ரிஷியேட் ஆகும், திருப்பி 87 வரைக்கும் போயிடும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து மார்க்கெட்டில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு பட்ஜெட் வந்து ஓவராலாக வந்து டீசெண்டான பட்ஜெட்டாக இருந்தது. ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறையவே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஃபார்மா செக்டார், ஹெல்த் செக்டார் அப்படின்ட்டு நிறையவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரதிபலிப்பு அப்படின்றது இன்னும் மண்டே எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.